தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இடைத்தேர்தலை புறக்கணிக்க முக்கிய கட்சி முடிவு. இடைத்தேர்தலை புறக்கணிக்க முக்கிய கட்சி முடிவு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 7 சட்டசபை தொகுதிகள் காலியாகியுள்ளன. திருச்சி கிழக்கு, அம்பாசமுத்திரம், பெருந்துறை, மதுராந்தகம், விராலிமலை, கரூர் உள்ளிட்ட 7 தொகுதிகள் காலியாகியுள்ளன. இந்த 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரவுள்ளது. இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று பெரும்பான்மை பெற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் முடிவு செய்துள்ளது. அதே நேரத்தில் இந்த 7 தொகுதி இடைத்தேர்தலில் ஒரு தொகுதி தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி திருச்சி கிழக்கு. மீதி 6 தொகுதிகளும் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. ஆக அதிமுக தான் வெற்றி பெற்ற அந்த 6 தொகுதியை மீண்டும் வெற்றி பெற்று தக்க வைத்து கொள்ள போராடுகிறது. இந்த 7 தொகுதிகளிலும் திமுக தேர்தலில் தோல்வியடைந்த தொகுதி. இந்த 7 தொகுதிகளிலும் கடந்த சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வி அடைந்துள்ளது. தற்பொழுது திமுகவின் இமேஜ் மேலும் டேமேஜ் அடைந்துள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் கை ஓங்கியுள்ளது. அதிமுக கரைந்துள்ளது. ஆக திமுக ஏற்கனவே இந்த 7 தொகுதிகளிலும் தோல்வி அடைந்து 3வது இடத்தை 2வது இடத்தை பிடித்துள்ளது. மீண்டும் போட்டியிட்டால் கண்டிப்பாக முதலிடத்தை பிடிக்க முடியாது. ஆக மீண்டும் அசிங்கப்பட வேண்டாம் என்று திமுக முடிவு செய்துள்ளது. வருகிற சட்டசபை இடைத்தேர்தல் 7 தொகுதி இடைத்தேர்தலையும் திமுக புறக்கணிக்கலாம் என்று கூறப்படுகிறது. லண்டனிலிருந்து மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார். ஆக வருகிற சட்டசபை தேர்தலை திமுக புறக்கணித்தால் திமுகவுக்கு வாக்களிக்கின்றவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிக்க மாட்டார்கள், அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பார்கள் என்று அதிமுக கருதுகிறது. எடப்பாடி மகிழ்ச்சியில் உள்ளார். அதிமுக தொண்டர்கள் மகிழ்ச்சியாக உள்ளனர். அல்லது திமுக தான் போட்டியிடாமல் அதிமுகவுக்கு ஆதரவளிக்கலாம் என்று கூறப்படுகிறது. அப்படி ஆதரவளித்தால் உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக கூட்டணி ஏற்பட வாய்ப்புண்டு. வருகிற 7 தொகுதி இடைத்தேர்தலை திமுக புறக்கணிக்க உள்ள செய்தி எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.